ஆயுதத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். பெரிய அளவுக்கு மனக்குழப்பத்துக்கு சமீபத்தில் ஆளான ஒரு பிரிவு இருக்கும் அப்படின்னா அது மருத்துவ கல்லூரியில சேரணும்னு உழையக்கூடிய மருத்துவ கல்லூரி மாணவர்கள். அதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு இருக்கா இல்லையா, இந்த ஆண்டு இருக்கா, எப்பவுமே இருக்கா, எப்பவுமே இல்லையா, எவ்வளவு நுழைவுத் தேர்வு, 1 2 நீட் 1 செல்லுமா, நீட் 2 செல்லுமா, இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல இந்த ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வு விவகாரம் இந்த முறை ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தேசம் முழுவதும் என்று சொன்னால் மிகையல்ல. மத்திய அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வென ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த குழப்பத்துக்கு மத்தியில மாணவர்கள் இதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. ஆகிய காரணத்தினால இந்த ஆண்டுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போறது, அதற்கு கூட நீட் உண்டு. ஆனால் இந்த முறை அண்டர் கிராஜுவேட் மாணவர்களுக்கு நீட் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை, அவசர சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு தற்காலிக நிம்மதியா, நிரந்தர நிம்மதியா, அதாவது இந்த ஒரு சூழ்நிலையில அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறது, இதை ஏற்க போகிறதா இல்ல மறுக்க போகிறதா, இதையெல்லாம் பார்த்தே இருக்கிறது. இது ஒரு நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசாங்கத்துடைய அவசர சட்டம் தெளிவா மீண்டும் குழப்பமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்களும், அதே போல இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்துடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி, இந்த ஒரு இடியாப்ப சிக்கல் மத்தியில டாக்டர் பாலசுப்ரமணியம், இந்த ஒரு முடிவை ஒரு சென்சிபிளான முடிவாக இந்த வருஷத்துக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்திருப்பது ஒரு சென்சிபிளான ஒரு மிடில் கிரவுண்டாக பார்ப்பதா, அல்ல பிரச்சனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ஓராண்டுக்கு பிறகு பிரச்சனையானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த மத்திய அரசாங்கத்துடைய ஆர்டினன்ஸை பார்ப்பதா? இல்ல, இந்த நிலையாவது கிடைத்திருக்கேன்னு ஒரு சின்ன சந்தோஷம் தான், அவ்வளவுதான். எதுவுமே பாத்தீங்கன்னா மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகணும் ஒரு கனவு கண்டு அதற்காக உழைத்து வராங்க, முயற்சி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய பேர் சிபிஎஸ்இல 10th வரைக்கும் படிச்சவங்களே இல்ல +1 +2 ஸ்டேட் போர்டுக்கு வராங்க. ஸ்டேட் போர்டு ஏன்னா டாக்டர் ப்ரொஃபஷன் போகணும், அது சிபிஎஸ்இ இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தவங்களை திருப்பி நான் சிபிஎஸ்இ சிலபஸ்ல உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2வதா வந்திருக்கிற மாநில அளவில் ஒருத்தர், அவரோட பெற்றோர் என்ன சொல்றாரு, இவ கட் ஆஃப் மார்க் 200க்கு 200 எடுத்திருக்கிறான், இவனுக்கு சென்னை மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இவனை போய் நீட் எக்ஸாம் எழுத சொன்னால் அவனுக்கு கிடைக்குமா? ஏதாவது ஒரு மருத்துவ தயாரா ஒரு குழப்பத்துக்கு இதுவா இருக்குது. அதனால இந்த குழப்பம் சற்று வந்திருக்குன்னா இது முழு நிவாரணம் இல்ல. மத்திய அரசாங்கம் இன்னும் ஒரு படி போயிருக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல மத்திய அரசாங்கத்தால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் செஞ்சிருக்கிறது சரி நினைக்கிறேன்? இல்ல, கண்டிப்பா. ஏன்னா அவங்களை பாராட்டணும். மத்திய சுகாதார அமைச்சர் எல்லா மாநில சுகாதார செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு அவசர கூட்டம் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு 15 ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணல, நம்மளோட சேர்ந்து நிறைய மாநிலம் பண்ணும்போது அதை கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் மத்திய சுகாதார அமைச்சர் போனாரு. அதனால ஒரு சட்டம் அமைச்சரவை கூடுகிறது, அது ஜனாதிபதிக்கு செல்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் கூட ஒரு படி மேல போயிருக்கலாம். வேண்டும், என்ன செய்திருக்க முடியும்? அதாவது இந்த வருஷம் இன்னும் வந்திருக்கு, இதுலயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த அவசர சட்டம் வந்து விட்டது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் அவங்க இஷ்டப்படி முன்னாடி பண்ணிருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் 39 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, 20 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட்ல இருக்கு, 19 மெடிக்கல் காலேஜ் பிரைவேட்ல இருக்கு. அந்த 19ல நிறைய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இது இருக்கு. நமக்கு 2/3 இது இருக்கு. 66% நம்மளோட மாணவர்களை அங்க அனுப்பலாம். அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது 1/3 தான். சில டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு 3-4 இருக்குது, அதுல நமக்கு சேவே இல்லை. அது எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆக போகுதுன்னா, இந்த 19 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய நம்மளோட கோட்டா இருக்குல்ல, அதுக்கு நம்மளோட +2 மார்க் எலிஜிபிளா இல்லையா, அதுவும் நீட் எக்ஸாம். இப்போ என்ன சொல்றாங்க, பிரைவேட் காலேஜ் எல்லாம் நீட்டுங்கிறாங்க. அப்போ நம்மளோட கோட்டா 2/3 கோட்டா இருக்கு இல்லையா, ஸ்டேட்டோட கோட்டா, அதோட நிலைமை என்ன? அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி 150 சீட்டு 250 சீட்டு இருக்கு, அது எல்லாமே ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். எல்லாமே நிறைய மார்க் வாங்கின புதிய குழப்பங்களுக்கு சில கிரே ஏரியாஸ் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன்.
மத்திய அரசாங்கம் இம்முறை மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தை கையாண்டிருக்கிறது இந்த அவசர சட்டத்துல. ஆனால் நிரந்தரமாக ஒரு பிரச்சனையை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு உறுதி செய்திருக்கிறதோ மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 2007 இங்க நுழைவுத் தேர்வு தேவையில்லை, +2 மதிப்பெண் அடிப்படையில இதுல தேர்ச்சி நடக்கலாம், அட்மிஷன் நடக்கலாம்னு இருக்கிறது. இந்த ஸ்பெஷல் கன்சர்ன்ஸ் எல்லாம் அட்ரஸ் செய்யல மத்திய அரசாங்கம். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதும் அட்ரஸ் செய்யல, இம்முறையும் அட்ரஸ் செய்யல. இதெல்லாம் பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்கின ஒரு விஷயம். சோ யூ குட் ஹவ் கான் a little further அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னும் செய்திருக்க வேண்டும், இன்னும் ஒரு படி போயிருக்க வேண்டும். இவர் சொல்லிருக்கக்கூடிய இந்த கன்சர்ன்ஸ் எல்லாமும் சேர்ந்து இருக்கிறது. நாராயணன், இதுல இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல சமீபத்திய மனக்குழப்பம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இது சமீபத்திய மனக்குழப்பம் இல்ல. நீண்ட நெடுங்காலமாக மருத்துவ நுழைவு அந்த கல்வி அனுமதியில நடக்கக்கூடிய மிகப்பெரிய முறைகேடுகள், அதன் பின்னர் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் தீர விசாரித்து ஆராய்ந்து பல்வேறு நீதிமன்ற முடிவுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்பதை நாம் முதல்ல பண்ணிருக்கிறாங்க. இது மத்திய அரசு பொறுத்தவரையிலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நீதிபதி தவே அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. 2013 டிசென்ட் நோட்ல சொல்றாரு, இப்பயும் சொல்றாரு. தனியார் கல்லூரிகள்ல நடக்கக்கூடிய 2013 டிசென்ட் நோட் சொல்றாரு. அன்னைக்கு பெரும்பான்மை ஒப்பீனியன் இதே சுப்ரீம் கோர்ட். அதனால தான் சொல்றேன் 2-3 டிசிஷனுக்கு பிறகு இது வந்திருக்குது. நான் சொல்ல வரேன். எப்பயுமே மேல்முறையீடோ அல்லது அடுத்த அமர்வோ முடிவு செய்வதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில மிக தெளிவாக சில மாநிலங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எந்த ஒரு மாநிலமுமே அவர்களுடைய பிரேயர் என்னவா இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு விரைவான நேரத்தில், குறுகிய நேரத்தில் இது போன்ற ஒரு நிறைய மாநிலங்கள் அப்படி அணுகியது. தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் கன்சர்ன்ஸ் இருக்கு. அது சும்மா எடுத்த முடிவு அல்ல. மக்களுடைய ஆதரவு பெற்ற தமிழக சட்டமன்றம் 2007 பாஸ் பண்ண விஷயம். அது போய் அது உறுதிப்படுத்தப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற ஒரு விஷயம். ஆக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திடுப்புன்னு ஒரு முடிவு மாற்றலாம். பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு நீதிமன்றம் இதுல பல விஷயங்கள் தவறுகள் நடக்கின்றன என்பதை அறிந்துதான் தெளிவாக செய்திருக்கிறது. ஒன்னு. இரண்டாவது, மாநில உரிமைகள் தெளிவா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இங்க நிறைய மாநிலத்துக்கும் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சூழல் கன்சிடர் பண்ணப்படல. ப்ராப்ளம் அதுல இப்ப நீட் வேணுமா வேணாமான்றத பத்தி டிஸ்கஷனே கிடையாது. நல்லா புரிஞ்சு. இல்ல நீட் வேணுங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதுல இன்னும் இங்க கன்சர்ன் இருக்கிறது மாநில கட்சிகள். மாநில அரசுடைய பிரேயரே எங்களுக்கு குறுகிய கால இடைவெளியில இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க. தமிழ்நாடுடைய பிரேயர் வேற. இரண்டாவது, தமிழ்ல வேணும். அது தமிழ்நாட்டுடைய பிரேயர் இல்லங்க. ஆந்திரால இருந்து யாரும் போய் எனக்கு தமிழ்ல கொடுங்கன்னு கேட்கல. தமிழ்ல இது வேணும்னு கேட்டது தமிழக அரசாங்கம் தானே. இல்ல சார், என்ன சார் அது வேணும்ங்கறதுனால இது வேண்டாம் இல்ல. சரி இல்ல சார், நம்மளுடைய அடிப்படையான விஷயம் இந்த அட்மிஷன் process 12ஆம் வகுப்பு அடிப்படையில நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. தனியார் கல்லூரிகள்ல யூனிவர்சிட்டிஸ்ல முறைகேடுகள் நடக்கின்றன இல்லையா? கேபிடேஷன் ஃபீ இருக்குதா இல்லையா? வீட்ல மூட்டை பூச்சி இருந்தது. அப்போ நுழைவுத் தேர்வு வைக்கிறதுனால பெரிய பாதிப்பு. தமிழக மாணவ மாணவிகளுக்கு தமிழக மாணவர்கள் பண்றீங்களா? அது இல்ல. முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா அது களையப்படணும். ஆனா அதற்கான தீர்வா இதுதான் சமாதானம்னு கருதி இருக்கக்கூடிய விஷயத்தை மேலே நீங்க திணிப்பது அல்ல. இல்ல 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 நீங்க இதுதான் சமாதானம்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? தமிழக சட்டமன்றம் முடிவு பண்றது சார். இப்ப கோர்ட் முடிவு பண்ண கோர்ட் முடிவு என்னவோ அதுபடி அரசாங்கம் மாநில அரசுகளுடைய முடிவு எடுத்திருக்கு. அதுக்கு மாறா கோர்ட் முடிவிலிருந்து விலகித்தானே ஒரு ஆர்டினன்ஸ் வருது. அந்த ஆர்டினன்ஸ் வரும்போது இங்க இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் எல்லாம் மத்திய அரசாங்கம் மாநிலத்துடைய உரிமைகளை ஏன் பாதுகாக்கல? மாநில அரசாங்கம் என்ன சொல்றது? குறுகிய காலத்துல செய்ய முடியாதுன்னு சொன்னது ஏத்துக்கிட்டு மாநில அவர்களுடைய தமிழகத்தை பொறுத்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பழைய அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு ஒண்ணு சொல்லுது, இல்ல திமுக அரசு திமுக கட்சி ஒண்ணு சொல்லுதுன்றதுக்கு அவங்க சொல்றது சரியாப்படுமா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சொல்லல. இது அரசியல் பண்ண
சார் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சொல்லல. அவர் சொன்னா சரியா போற எப்படி சார் அது சார்? அவர் இல்ல நான் கேக்குறது இல்ல, ஒரு நிமிஷம் சார், நான் கேக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து வரலாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை எக்ஸாம் எழுதுறாங்க உண்மையா இல்லையா உங்களுக்கு தெரியாதா? அது உங்களுடைய ஏஜுக்கு நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், இல்ல எழுதுறவங்க எழுதுற இல்ல இந்த அளவுக்கு அங்க முறைகேடுகள் நடக்குது. அதாவது இதுல மாநில அரசுடைய இவர்களுடைய கோட்டா சிஸ்டம் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ இது வரைக்கும் என்ன நடக்குதோ அதுல ஒரு இம்மி அளவு கூட இவங்களுக்கு பாதிப்பு இல்லங்கிற போது ஏன் டெஸ்ட் எழுதக்கூடாது? மாநில அரசுக்கு பாதிப்பாங்கிறத விட மாணவர்களுக்கு பாதிப்பு. எப்படி பாதிப்பு? நீங்க அப்ப மாணவர்கள் சார் ஒரு அரசாங்கம் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் பாமக உட்பட மத்திய சிபிஎஸ்இ கல்விக்கு நிகரான கல்வி அளிப்போம், கல்வியை கொடுக்க தவறியது அவர்களுடைய தவறு. அப்படின்னா இல்ல தவறு மயில பிடிச்சு நீங்க எத்தனை வருஷம் அப்படிதான் இருக்கும். அப்போ நீட் அப்படின்னால ஈக்குவல் ஃபீட் இருக்கணும். இல்லாத ஒரு ஈக்குவல் ஃபீட்ல இந்த இரண்டு கட்சிகளும் இந்த தமிழகத்தில் சரியான கல்வியை கொடுக்காத காரணத்தினால அப்படி நடக்குது. கான்ஸ்டிடியூஷன் voting against இது வந்து நீங்க வந்து அது நீங்க கோர்ட்ல தான் பேசணும். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டாமா? இன்னைக்கு வந்து நீட் எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதணும், வேண்டாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கணும். எழுதக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கணும் இல்லையா? அப்படி இல்ல, அதுதான் தீர விசாரணை கோர்ட்டு சொல்ல இருக்குது. கோர்ட்டு சொன்னதை அரசாங்கம் என்ன கேட்பாங்க? எதுக்கு போகணும்? We accept. சார் அதிமுக ஒரு நிலை இருக்குமா, பிஜேபி ஒரு நிலை இருக்காதா? நீங்க அதிமுக சொல்றதா நாங்க கேட்க உங்களுக்கு அந்த வியூ இல்லாம இருக்கு. இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து டாக்டர்ஸ் வந்து எப்படி வராங்க? நாட் பை சான்ஸ், பை சாய்ஸ். நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சு அப்ப நீங்க தனியார் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வராங்க நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா ஒரு நிமிஷம். ஒவ்வொரு வருஷமும் 5000 மருத்துவர்கள் உருவாகிட்டு வராங்க. தனியாரா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்ந்து 5500 மருத்துவர்கள் உருவாகிறாங்க. அவங்க எதுக்காக உருவாகிறாங்க? மக்களுக்கு வரணும். அவங்களோட சேவை வந்து தமிழ் பேசக்கூடிய நோயாளிகளுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக வந்து சேர்றாங்க. எல்லாமே அரசு மூலமா போகாத தனியார் கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால 1 கோடி ரூபாய் கொடுக்காத உங்களால மெடிக்கல் சீட் வாங்க முடியுதா? அதுக்குதான் கோர்ட் சொல்லுது, நான் சொல்லல. கோர்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிதான் இதை முறைப்படுத்த வேண்டும் சொல்லுது. நீட் எக்ஸாம் எழுதணும்னா நம்ம மாணவர்களுக்கு நம்ம மாணவிகளுக்கு கண்டிப்பாக தகுதி இருக்கிறது, அவர்கள் எழுதுவார்கள். நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. உச்சநீதிமன்றம் 2 காரணத்துக்காக சொல்லுது. ஒருத்தர் வந்து 100 என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும், எல்லா காலேஜும் சேர்த்து எழுதணும், 100 இடத்துல போய் எழுதணும். அது வந்து ஒரே இது ஒரே இது கிடையாது. ஆர்ம்டு மெடிக்கல் போர்ஸ் காலேஜ் வேற, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வேற, ஜிப்மருக்கு வேற, பூனேல இருக்கக்கூடிய மாநில சட்டம். நீங்க ஒண்ணு கோர்ட்டுக்கு அபைட் பண்ணி போகணும், இல்ல இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களை மதிக்க மாட்டேன்னு சொல்லணும். மதிக்க மாட்டேன் அவர் விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதுன்னா அவர் விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவர் சொல்றது நாங்க இம்ப்ளீட் பண்ணி நாங்களும் சார், நாங்க இதுவரைக்கும் மருத்துவர்கள் போராடி இருக்கிறோம், எங்க நலனுக்காக போராடி இருக்கிறோம், அரசு மருத்துவ போராடி அவங்களுக்காக. ஆனா இந்த போராட்டம் மாத்திரம் மருத்துவ மாணவர்களுக்காக உருவாக்கக்கூடிய மருத்துவர்களுக்காக போராடி. இப்போ மத்திய அரசாங்கம் 1 வருஷம் கழிச்சு தள்ளி போட்டிருக்கு. இப்போ ஒருவேளை நடந்திருந்தா சிபிஎஸ்இ தரத்துல தான் சிபிஎஸ்இ சிலபஸ் ஒட்டித்தான் தேர்வு இருந்திருக்கும். ஆனா 1 வருஷம் கேப் இருக்கும்போது தமிழகம் உள்ளிட்ட எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கருத்துல கொண்டு ஒரு சமமான ஒரு இன்டகிரேட்டடா 1 வருஷம் பண்ண முடியாது சார். 1 வருஷம் எப்படி பண்ண +1ல இருந்து சிபிஎஸ்இ 2 வருஷம் இல்ல சார். எல்லா சிலபஸையும் ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் அக்செப்டபிளான ஒரு சிலபஸ் உருவாக்குறதுக்கான நீட்டினுடைய எக்ஸாமையே அந்த தேர்வை அப்படிதான் நடத்துவோம்னு சொல்லிருக்காங்க. அதையே நீங்க பார்க்க மறுக்கிறீங்க. சார், நம்ம தமிழ்நாடு நுழைவு தேர்வுல இருந்து +2 சொல்லக்கூடாது. ஏன்னா +2 பாடத்தை கவனிக்கிறதே இல்ல. நிறைய பசங்க 1 வருஷத்துல +2 முடிச்சிட்டு என்ட்ரன்ஸ்க்கான கோச்சிங் போறாங்க. மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் பெறக்கூடிய மாணவர் ஏதோ 35% பெறக்கூடிய மாணவர் அல்ல, 195க்கு மேல 200க்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான். அந்த மாணவரை ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு கேட்கிறேன். அவ்வளவுதான்.
அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்காக தொடர்ந்து நீங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தமிழக மாணவர்கள் அருமையான நல்ல சிந்தனையுடையவர்கள். அப்படி கிடையாது. நீங்க கிரிக்கெட் ஆடுறோம்னு வைங்களேன், டே மேட்ச்ல இருந்து டே நைட் மேட்ச் போலாம், பரவாயில்ல, அது ஒத்துக்கலாம். ஆனா கார் பால்ல ஆடணும் போய் கிரிக்கெட் பால் பேடு கட்டாம ஆடணும்னா பேடு கட்டினவங்க வந்து ஆடுறதுக்கு வித்தியாசம். எல்லாருமே கிரிக்கெட் பால் ஆடுறாங்க இல்ல சார். அதனால வந்து 2 வருஷம் கொடுக்கணும். நீங்க மருத்துவர் ஆகணுமா சிபிஎஸ்இ தான் படிக்கணும். அதான் கேட்டேன் சார். நீட்டுக்கு ஆதரவு நீட்டு சரியா பள்ளியில இல்ல டைம் மறுபடியும் டைமுக்கு வந்தார் பாருங்க. எந்த அரசு பள்ளியில சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கு சொல்லுங்க? இல்லங்க இந்த வருஷம் நடந்தா சிபிஎஸ்இ சிலபஸ் நடந்திருக்கும். அடுத்த வருஷம் அப்படிங்கும் போது எல்லா சிலபஸையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சமமான தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து ரொம்ப புத்திசாலி. கோச்சிங்லயும் இது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. ஆனா இப்ப 200க்கு 200 வாங்கணுவனுக்கு அவனுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல போயிடுச்சுன்னா அவனோட அடுத்த முறை அதுக்கான ஒரு ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு அடுத்தது வந்து நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இதுக்கு வேணும் சார். இன்டராக்ஷன் இருக்கணும், ஃபீட்பேக் என்னன்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். பல சிலபஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. மத்திய அரசாங்கம் வந்து சும்மா இல்ல ஏதோ கோர்ட் சொல்யூஷன் மட்டும் இல்ல, அதனுடைய பிராக்டிகலிட்டி என்னன்றதை பார்த்துதான் வந்து இந்த அரசாங்கம் கல்வி இருக்கிறது. மாநில அரசாங்கங்களுக்கும் இந்த ஒரு முடிவு அந்தந்த சூழலுக்கு ஏற்றாற் போல இன்னைக்கு கார்பரேஷன் சிலபஸ் இருக்கிறது, சமச்சீர் கல்வி சிலபஸ் இருக்கிறது, சிபிஎஸ்இ இருக்கு. அது போல நீட்டும் இருந்துட்டு போகணும். மாணவர்கள் நீங்க வந்து இப்படி இல்ல நீங்க பின்னால போறீங்க. அதாவது ஒரு உச்ச நீதிமன்றம் இதை வந்து தீர விசாரித்து இது இப்படிலாம் நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ண அதுதான் சொல்ல வரேன். நாளைக்கு இந்த உச்ச நீதிமன்றம் வேண்டாம்னு சொன்னா அதையும் பரிசீலித்து மத்திய அரசு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படியே கூட எடுத்துக்கல. தெளிவா பல மாநிலங்கள் குறிப்பா தமிழகத்தினுடைய இந்த கோரிக்கையை ஏற்று ஒரு வருஷம் கழிச்சு செய்யலாம். இப்போ நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசுக்கு சிபிஎஸ்இக்கு நிகரான கல்வியை கொடுப்போம்னு சொன்னதுல இருந்து நாங்கள் சரியான கல்வியை கொடுக்கவில்லைன்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் சரி பண்ணுவேன் தவிர இதை போய் நீங்க வந்து சரி பண்ண ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ரொம்ப சுருக்கம் உங்களுடைய இறுதி வாதம். இல்ல இந்த வருஷத்துக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிலைமை என்ன? நம்ம மாநில அரசனுடைய சீட் எல்லாத்துக்குமே ஸ்டேட் போர்டு எழுதினவங்க போகணும், தனியார் கல்லூரிகள் நீட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும், அந்த என்ட்ரன்ஸ் போய் தான் ஆகணும். இந்த ஆண்டுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறது. அதுலயும் கூட டாக்டர் சொன்னது போல சில புதிய குழப்பங்கள் இருக்கவே செய்கின்றன. எதை பிரச்சனை அப்படின்னு இது வந்து எது கூடாது அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழகம் உள்ளிட்ட மாநிலம் சொன்னதோ அது ஒரு ஆண்டு தள்ளி போயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பிஜி கோர்சஸ்க்கெல்லாம் கூட இந்த நீட் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல ஒரு நுழைவுத் தேர்வு அவசியம் இல்லை, 12ஆம் வகுப்பு முடிவுகளின் அடிப்படையிலேயே இந்த ஒரு அட்மிஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டமாக உறுதி செய்யப்பட்ட நிலையில அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பால் மாற்றப்பட்டிருக்கிறது. அதிலையும் கூட மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய அவசர சட்டத்தால். அதையும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துமா என்பதில் தான் மருத்துவ மாணவர்களுடைய நிம்மதி அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத சேர்த்தே பார்க்கணும். அதிலையும் கூட உச்சநீதிமன்றம் வேற ஒரு நிலைப்பாடு எடுத்து இல்ல நாங்க ஏற்கனவே சொன்னதான் சரி, உங்களுடைய அவசர சட்டம் செல்லாது அப்படின்னா நிலைமை ஒரு பெரிய பெரிய சிக்கலுக்கும் புதிய குழப்பங்களுக்கும் வழிவகுக்கும். அதுக்கான முன்னுதாரணங்களும் இந்திய உச்சநீதிமன்ற வரலாற்றில் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிம்மதி ஒரு தற்காலிக நிம்மதியா, நிரந்தர நிம்மதிக்கு வழிவகுக்குமா, இல்ல இதுதான் சரியா? பல புதிய கேள்விகளும் பல புதிய குழப்பங்களும் சேர்ந்தே எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.